குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வந்துருக்கு. இது கிளறி விட்டுப்போம். கொத்தமல்லி இலை போட்டுட்டு, கொத்தமல்லி இலை போட்டாச்சு. இது கூட வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விடுவோம். நல்ல டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் பிரியாணி. இந்த மழைக்கு அதுவும் சுட சுட இதை சாப்பிட வேண்டியது தான். ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி தான் இது. நம்ம பாஸ்மதி ரைஸ் வாங்கி தான் செய்யணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ரைஸ் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பிரியாணி ரெடி. இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணிடுவோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கிரேவி. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி கொஞ்சம் செஞ்சுக்கலாம். பிரியாணிக்கு தயிர் கத்திரிக்காய் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ தயிர் ரெடி பண்ணிக்கலாம். பச்சடி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் தயிர் ஊற்றிக்கலாம். இது கூட வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்தாலுமே பச்சடி தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். இது மழை டைம்னால செய்திகள் சத்யசீலன். சத்யசீலன் வணக்கம். இந்த போக்குவரத்தை சரி செய்வது காரைக்கால் மாவட்ட கடை உள்ளது. இதன் காரணமாக முதலாவது பகுதியில் தற்போது சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்கிறது. இதன் காரணமாக முதலாவது அருகே கருங்குடிய இடத்தில் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சாலையிடவில் ஓரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியில் போட்டாச்சு. கொஞ்சம் வந்து உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நம்ம இதை கலந்துக்கிட்டோம்னா போதும். இன்னும் வந்து 3 ஹவர்ஸ்க்கு ஹெவி ரெயின் இருக்குன்னு வேறு டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க. புயல் வேறு ஃபார்ம் ஆகிருக்கனால தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சமையல். மதியம் லஞ்சு தான். காலிஃப்ளவர் பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, தயிர் பச்சடி. ஸோ வெளியில் ஹெவி ரெயின் புயல் உருவாகி பெரிய மழை பெஞ்சிட்ருக்கனால ஸோ அந்த மழைக்கு எதமாக சுட சுட நாங்கள் சாப்பிடுவோம்.